la! Your dream vacation to Hong Kong starts from rupees 74,999 only with GT Holidays, South India's #1 travel brand. வணக்கம் ஹரிஷ் கல்யாண். வணக்கம். வெல்கம் டு கலாட்டா ப்ளஸ். தேங்க்யூ. ஐ திங்க் வி லாஸ்ட் மெட் ஓமனப்பெண்ணே. ரைட்? ஆமாம், எவ்வளோ அந்த 3 years பேக். ஆமாம், ஹோட்டலில் ஏதோ சாப்பிட்டுட்டு லாங் பேக். யா, ஐ திங்க் ஐ கேன் ஜஸ்ட் சே இட். ஐ saw the film. It's fantastic. தேங்க்யூ. ரியலி குட் ஃபிலிம். ஸோ நான் ரிவ்யூ லேட்டர் பண்ணுறேன். நான் இப்போ பண்ணல. அந்த படத்தோட இதெல்லாம் இப்போ மைண்ட் வாய்ஸில் நீ ஜெயிச்சிட்ட மாறான்ற மாதிரி. ரொம்ப நல்ல படம், ரொம்ப பிடிச்ச படம். அண்ட் லைக் I just loved it. I really liked it a lot. Thank you, So, thank you, sir. and you were so good in it. இந்த படத்தில் உங்கள் பேர் அன்பு. ஆமாம். அண்ட் சிந்து சமவெளி நீங்கள் முதல்ல பண்ண படம், அதுலேயும் உங்கள் பேர் அன்பு. அதை பற்றி யோசிக்கவே இல்லை. இப்போ நீங்கள் சொல்லும் போது தான் எனக்கு அது ஸ்ட்ரைக் நோ, ஆகுது. ஐம் சேயிங் ஒரு பயங்கர ஜேர்னி வந்திருக்கீங்க அங்கேருந்து ஆரம்பிச்சு. பிகாஸ் அப்போது ஹரிஷ் கல்யாணோட மைண்ட் ஸ்பேஸ் எப்படி? சிந்து சமவெளி வந்திருக்கு, பிக் பாஸ்லாம். அந்த டைமில் வாட் வாஸ் யுவர் மைண்ட் ஸ்பேஸ்? அஃப்கோர்ஸ் நான் ஆக்டர் ஆனோம், அந்த ஒரு அம்பிஷன் இருக்குது. பட் வாட் வாஸ் யுவர் மைண்ட் ஸ்பேஸ் லைக்? அப்போ என்ன பண்ணுறதுன்னு ஆக்சுவலி தெரியல. என்ன பண்ணணும்னு, அதாவது இதுதான் பண்ணணும் அப்படின்ட்டு இருந்தது. பட் எப்படி பண்ணணும், என்ன பண்ணால் அது நடக்கும் அப்படின்றது ஒரு கிளாரிட்டி இல்லை. பிகாஸ் நான் வந்து ஸ்டார் கிட்டோ இல்லை ஒரு டெக்னீஷியனோட கிட்டோ அப்படிலாம் இல்லை. அதுக்குன்னு அவங்கள நான் வந்து ஈஸியாக வந்துடுவாங்கன்ற மாதிரி சொல்லலை. ஐ டென்ட் ஹாவ் தட் கிளாரிட்டி ஆர் நோபடி ஸ்கெட்ச் தட் பாத். இந்த ரூட்டில் போனீங்கன்னா கரெக்டாக அந்த பஸ் நிற்கும், அங்கே ஏறி போயிடலாம் அப்படின்னு. ஸோ இவ்வளோ வருஷம் ஆயிருக்கு. அண்ட் அதில் நான் நிறைய எவால்வ் ஆகியிருக்கேன், நிறைய கற்றுட்ருக்கேன், நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுலேருந்து நிறைய கற்றுட்ருக்கேன். அண்ட் ஆஸ் அன் ஆக்டராகவும் எவால்வ் ஆகியிருக்கேன், ஆஸ் அ பர்சனாகவும் எவால்வ் ஆகியிருக்கேன். ஸோ அந்த அன்பு மீட்ஸ் இந்த அன்பு அப்படின்னா, இப்போ இந்த அன்பு இஸ் மோர் சார்ட்டட். கரெக்டாக இது சூஸ் பண்ணி இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்ற ஒரு 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 பாத் கிடச்சிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் ஒரு பஸ்ஸாக பிடிச்சி ஏறி போயிட்டே இருக்கேன். ஓகே, பட் அப்போ வந்து வென் டில் பொறியாளன் நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு படம் வந்துட்டு இருந்தது, நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்க. ஆக்சுவலி சிந்து சமவெளி இஸ் ஆல்சோ நாட் அ பேட் மூவி. பட் சம்ஹவ் அது ஐ திங்க் மேபி பிகாஸ் நம்ம கல்ச்சரோ என்னமோ தெரில, அதை வந்து ஏதோ ஒரு மாதிரி மூவின்னு சொல்லிட்டாங்க. பட் ஆக்சுவலி இட்ஸ் அ ப்ராப்பர் ஸ்டோரி. இதே படம் வந்து மலையாளத்தில் வந்திருந்ததுன்னா they would have accepted the premise and I think it would have probably been okay. But anyway, till பொறியாளன் அந்த ஒரு few years இருக்குல்ல, தட் இஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி உங்களுக்கு கோல் இதுதான் தெரியும். பட் நான் அந்த கோலை நோக்கி சரியாக போகிறேன்னா இல்லையாங்கிறது கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. how did you handle that phase? இல்லை, ஒரு வாய்ப்பு கிடைக்கல. ஸோ கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்திக்கணும்னு நினச்சேன். கிடைச்ச வாய்ப்புகள் சுமாரான வாய்ப்புகளாக அமைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பொறியாளனில் தான் ஒரு படம், ஒரு ஆக்டர் ஆகணும், ஒரு மெயின் லீடு, ஒரு ஹீரோ ஆகணும் அப்படின்னா இதுதான் இப்படி தான் அப்படின்ற ஒரு ஒரு ப்ளூ பிரிண்ட்டோ இல்லை ஒரு ஃபார்முலாவோ புரிய வந்தது. ஸோ அதுக்கப்புறம் வில்லம்புன்னு ஒரு படம் பண்ணேன். அதுவும் நல்லா பேசப்பட்டுச்சு. கமர்ஷியலாக இன் டேர்ம்ஸ் ஆஃப் கலெக்ஷன் பொறியாளனோட நல்லா பண்ணிச்சு. அதுக்கப்புறம் பிக் பாஸில் ஒரு பெரிய பிரேக் கிடச்சிது. ஸோ இவ்வளோ நாள் ஃபஸ்ட்டு படங்களுக்கு வாய்ப்பு இல்லை, அதுக்கப்புறம் வாய்ப்பு கிடச்சிது. அந்த வாய்ப்பு நிறைய பேருக்கு போய் சேரலை. அதுக்கப்புறம் பிக் பாஸில் நிறைய பேருக்கு நான் போய் சேர்ந்தேன். அதுக்கப்புறம் வந்த வாய்ப்புகளை வந்து நான் யூஸ் பண்ணி ஆல்ரெடி பிக் பாஸ்னால் இருக்கிற ஒரு ரெக்கக்னிஷனில் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆன ஆரம்பிச்சிது. திருப்பியும் அகெயின் ஒரு இடத்துல ஒரு டெட் எண்ட் மாதிரி தாராள பிரபுவில், அது கொரோனானால். ஸோ அது தியேட்டரில் ரிலீஸ் ஆகி 3 நாளில் அப்படி நடந்தது. ஐ திங்க் அந்த டைமில் கூட நீங்கள் பேசுனீங்கன்னு நினைக்கிறேன் படம் பார்த்துட்டு. அதுக்கப்புறம் ஓமனப்பெண்ணே வந்தது, அது ஓடிடியில் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஏன்னா செகண்ட் வேவ்னால் த ப்ரொடியூசர்ஸ் டின் வாண்ட் டு ரிஸ்க் இட் பை ரிலீஸிங் இட் இன் தியேட்டர்ஸ். ஸோ எனக்கு இந்த 2 படம் தியேட்டரில் வராதது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு செட்பேக்காக எனக்கே நான் ஃபீல் பண்ணிக்கிட்டேன். பட் அது ஒன்றுமே பண்ண முடியாது, யார் மேலேயும் மிஸ்டேக் கிடையாது அது. அண்ட் தென் அஃப்கோர்ஸ் எல்ஜிஎம் ஒர்க் அவுட் ஆகலை. பார்க்கிங் நல்ல படம், அகெயின் திருப்பி ரெயின்ஸ், ஃப்ளட்டு. பட் அதை தாண்டியும் படம் ஒன்று பண்ணிச்சு. அப்புறம் ஓடிடியில் வந்து லைக் இன்னும் நிறைய பேர் நார்த் இந்தியாவிலேருந்து அதர் லாங்குவேஜஸ்லாம் பார்த்துட்டு அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஸோ அப்படியே என்னோடய ஜேர்னியை ஒரு கேப்சூலாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். பட் இந்த படம் எனக்கு வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட் ஃபார் மெனி ரீசன்ஸ். ஒன்று, எனக்கு கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும்.
அண்ட் இதில் சொல்லியிருக்க பேட்மிண்டன் ரொம்ப நல்லா விளையாடுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஸ்கூலில் பேட்மிண்டன் அண்ட் கிரிக்கெட். பட் கிரிக்கெட் வந்து எப்படின்னா பிரெட் அண்ட் பட்டர் மாதிரி. வீடு விட்டா ஸ்கூலு, ஸ்கூலை விட்டா கிரிக்கெட் கிரவுண்டு, அதை விட்டா வீடு, அந்த மாதிரி தான் இருக்கும் சின்ன வயசில். இன்னும் டில் ஒரு காலேஜ் படிக்கிற வரைக்கும். இன்னொரு ரீசன் இந்த படம் எனக்கு இந்த ஸ்கிரிப்ட் டைரக்டர் சொல்லும்போது பிடிச்ச முக்கியமான ரீசன் என்னென்னா, இதோட மொத்த படத்தையும் ஒரு ஒரு லைனில் என்னோட பெர்ஸ்பெக்டிவில் நான் யோசிச்சது என்னென்னா, எல்லாத்துக்குமே தகுதி இருக்குது. அசிஸ்டன்ட் டைரக்டர் ஜூஸ் குடிக்கக்கூடாது எதுவும் ரூல் கிடையாது. ஹீரோ மட்டும்தான் ஜூஸ் குடிக்கணும்னு எதுவும் ரூல் கிடையாது. ஸோ அந்த மாதிரி எல்லாத்துக்குமே தகுதி இருக்குது. ரொம்ப சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயம் வரைக்கும் நம்மளாக அதை வந்து இது இருந்தால் தான் இது பண்ணணும், இவன் தான் இதை சாப்பிட்ணும், இவன் தான் இங்கே போகணும் அப்படின்னு நம்மளே யோசிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அந்த பாயிண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நீங்கள் ஒரு படம் வந்து யாராவது நரேட் பண்ணுறப்போ ஏதாவது ஒரு ஐடென்டிஃபிகேஷன் பாயிண்ட் இருக்கான்னு பார்ப்பீங்களா? டிஃப்ரெண்ட்டாக நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, நான் ஒன்றும் தங்கலான்ல விக்ரம் சார் பண்ண மாதிரிலாம் ஒன்றும் பண்ணிடல, டிஃப்ரெண்ட்டாக ஒன்று பண்ணணும்னு சொல்கிறதுக்கு. பட் இதுக்கு முன்னாடி நான் பண்ண படங்கள்லேருந்து எனக்கு இது ரொம்ப மாறுபட்ட ஒரு கேரக்டரைசேஷனாக இருந்தது. ப்ரிமைஸு, ஒரு ஊரில் நடக்கிற கதை, நிறைய சிட்டி பாய் நெக்ஸ்ட் டோர், சிட்டி அது இது, சென்னை அது, ஐடி பாய், ஆங்க்ரி யங்மேன், இதெல்லாம் பண்ணிட்டோம். இது கம்ப்ளீட்டாக வேறு. ஸோ இந்த படத்தில் நான் அந்த பாயிண்ட்டை தாண்டி, நான் இதுக்கு முன்னாடி சொன்ன பாயிண்ட்டை தாண்டி எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து இந்த இதுக்கு முன்னாடி நான் பண்ணல. ஸோ லெட் மீ ட்ரை. ஊர் பையனாக ஒரு டேரக்டர் என்னை யோசித்து ஒரு கதையை கொண்டு வந்து நீங்கள் கரெக்டாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லும் போது ஐ திங்க் அந்த கன்விக்ஷனை நான் பிலீவ் பண்ணோம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் ஷூட் போகிற வரைக்கும் எனக்குமே எப்படி இதை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு தாட் இருந்தது. ஃபஸ்ட்டு லுக்கு செட் பண்ணோம். ஸோ லுக்கு செட் பண்ணும் போதே எனக்கு அங்கேயே ஓகே இது ஒர்க் ஆகுதுன்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அண்ட் ஷூட்டிங், அதுக்கப்புறம் ஃபுல் ப்ராசஸ். ஸோ இப்போது நீங்கள் வந்து ஆஸ் அ பர்சனலாகவும் சேஞ்ச் ஆகிருக்கீங்க, ஆக்டராகவும் சேஞ்ச் ஆகிருக்கீங்கன்னு சொன்னீங்க இல்லையா? இப்போ வந்து ஐ வாண்ட் டு நோ ஹவ் யூ ஹேண்டில் ஏ பர்டிகுலர் சிச்சுவேஷன் விச் இஸ் இப்போ நிறைய நடந்திருக்கு. இப்போ நீங்கள் தாராள பிரபு சொன்னீங்க, அது ரிலீஸ் ஆகிட்டு நல்ல வேர்ட் ஆஃப் மவுத் கிடச்சிட்டு 3வது நாள் கொரோனானால அது ஷட் டவுன் ஆயிடுச்சு. ஸ்டார் எவ்ரிபடி நோஸ் அபவுட் இட். அது லுக்கெல்லாம் வந்தது வெளியே. Then for some reason the movie goes away to somebody else. இந்த லப்பர் பந்தே வந்து மார்ச்ல வர வேண்டிய படம், because of various reasons it's coming out in September, so which means you have to wait for a long time for a release and other things. நீங்க சொன்ன மாதிரி நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்றீங்க. of course நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, அது ப்ராக்டிக்கல் அப்ரோச். பட் உள்ளுக்குள்ள ஒரு ஃபீலிங் இருக்கும்ல, சா அப்படின்ட்டு. ஹவு டு ஹேண்டில் தட் சா? அதான் சார், இப்போது தாராள பிரபு வந்து நான் வந்து எனக்கு கஷ்டமாக இருந்தது. பட் உலகமே கஷ்டத்தில் இருந்துன்றதுனால அதில் என்னுடைய கஷ்டன்றது ரொம்ப ஒரு குட்டி ஃபிலோசாஃபிக்கலாக சொல்கிறீங்க. இல்லை, ரொம்ப ஒரு குட்டியாக தான் அதுக்கப்புறமா தோணுச்சு. ஆனால் அந்த டயத்தில் ரொம்ப வருத்தமாக இருந்தது. தியேட்டரில் இது நல்லா பண்ணியிருக்க வேண்டிய படம் அப்படின்ற வருத்தம் 100% இருந்தது. பட் இந்த கேஸ் ஆஃப் ஸ்டார் வந்து அது டோட்டலாக வேறு. நான் இது எங்கேயும் சொல்லலை, ஏன்னா அது சொல்ல வேணான்றனால தான். எங்கேயுமே வந்து நான் டீட்டெயில்டாலாம் அது சொல்லலை. பட் என்ன விஷயம்னா, இப்போ நம்ம ஒருத்தர் கூட பழகுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் லப்பர் பந்து டேரக்டர் தமிழ் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு இந்த லப்பர் பந்து ஓடலை, அதை தாண்டி இந்த பர்சனல் ரிலேஷன்ஷிப் தட் ஐ ஹேவ் வித் தமிழ் இருக்குல்ல, அது வந்து ஐ வில் ரெஸ்பெக்ட் ஹிம், ஐ வில் ட்ரீட் ஹிம் ஆஸ் மை பிரதர், ஃப்ரெண்டு. ஏன்னா என்ன அவர் அப்படி தான் ட்ரீட் பண்ணியிருக்காரு. ஸோ அது எப்போவுமே எனக்கு இருக்கும். ஓடுதுன்றதுனால எனக்கு அவர் ரொம்ப க்ளோஸ்னும், ஓடலை அப்படின்றதுனால இல்லை நான் தள்ளி நிற்கிறேன் அப்படின்றதும் எனக்கு அது செட்டே ஆகாது. என்ன நடந்தாலும் என்னோடய ரெஸ்பெக்ட் அண்ட் தட் ஃப்ரெண்ட்ஷிப் ஹேஸ் டு பி லைக் தட். அது வந்து பர்சனல் எத்திக்ஸ். அந்த ஒரு பர்டிகுலர் விஷயம் தான் அந்த படத்தில் எனக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண ஒரு ஃபேக்டர். ஏன்னா படம் ஒருத்தர் பண்ணுறோம், அந்த படம் ஸ்லிப்பாகி போனதெல்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அதில் எனக்கு எந்த ரிக்ரெட்டும் இல்லை. இன்ஃபேக்ட் ரிலீஸ் ஆகும்போது ஒன்று சொன்னாங்க, அப்புறம் ரிலீஸ்க்கு முன்னாடி ஒன்று சொன்னாங்க, ரிலீஸ்க்கு அப்புறம் ஒன்று சொன்னாங்க. இது எல்லாத்தையுமே நான் மண்டையில் போட்டுட்டு இருந்தேன்னா நான் வேறு யாருக்கோ யோசிக்கிற மாதிரி ஆகிடும், எனக்காக நான் யோசிக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. பட் அதை தாண்டி இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் ஸ்டார் படத்தோடைய சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எனக்கு கொஞ்சம் அப்செட் ஆனது. ஸோ தட் இஸ் அபவுட் அது. அதுக்கப்புறம் வேறு என்ன சார் சொன்னீங்க? டிலே சார், அது எனக்கு அப்படி தப்பாக எதுவுமே இப்படி ஆயிடுச்சு. அஃப்கோர்ஸ் வி ஆல் வாண்ட் டு ஷோகேஸ் அவர் பேபி.
ஏன்னா ஆடியன்ஸ்க்காக தான் படம் பண்ணுறோம். அவங்கக்கிட்ட போய் சேர்ற வரைக்கும் அந்த ஏர்ஜ் இருக்கும். அப்போ வந்துடணும் படம், வந்துடணும் எல்லோரும் பார்க்கணும், பார்த்துட்டு லைக் அந்த ரெஸ்பான்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு டே, செகண்ட் டே, தேர்ட் டே அது 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 ஒரு இது இருக்கும், ஒரு ஃபீவர் மாதிரி இருக்கும். அந்த ஃபீவர் தானே தவிர டிலே ஆகிடுச்சு என்ன இது அப்பயே வந்திருக்கலாம் அப்படி கிடையாது. வாட் எவர் டேட் கடவுள் என்ன டேட் எழுதியிருக்காரோ அதில் தான் அது வரணும்னு இருக்குது. இது நிறைய ஸ்டோரி இருக்குது லப்பர் பந்த். ஏன்னா இப்போது கமர்ஷியல் டேர்ம்ஸாக பேசும்போது ஒரு படம் ஒரு ப்ரொடியூசர் எடுக்கிறாரு, அது பெரிய ஹீரோ, சின்ன ஹீரோ, இந்த டயர் 1, 2, 3, 4 ஏதோ சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் தாண்டி ஒரு படம் ஒரு ப்ரொடியூசர் எடுக்கிறாருன்னா சேட்டலைட் பிஸ்னஸ், ஓடிடி பிஸ்னஸ், டைம் ஆஃப் ரிலீஸ். இப்போ இந்த படம் ஏதோ ஒரு லீவ் டைமில் வந்ததுன்னா இவ்வளோ பெரிய பட்ஜெட்டுக்கு எனக்கு ஒரு ஓப்பனிங்கில் எனக்கு இவ்வளோ கவர் ஆகிடும் அப்படின்னு இருக்கும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம நினைக்கிறோம் இது கிரிக்கெட் படம், நாங்களும் டேரக்டரும் என்ன நினச்சோம்னா கிரிக்கெட் படம் ஒரு சம்மரில் வந்தால் நல்லாயிருக்கும், அந்த ஒரு வைப் இருக்கும் அப்படின்னு நினச்சோம். பட் வரல, அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு தேர் ஆர் வேரியஸ் அதர் ரீசன்ஸ். அது மேபி நீங்கள் ப்ரொடியூசர் பாயிண்ட் ஆஃப் வியூ யோசிக்கும் போது அது பிரேக் டவுன் பண்ணலாம். அது இந்த கஷ்டங்கிற விஷயம் இல்லை, எல்லாருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் ப்ராசஸ் இருக்கும் ஹேண்டில் பண்ணுறது. சில பேர் உள்ளே வச்சுப்பாங்க, சில பேர் ஷேர் பண்ணிப்பாங்க. ஹவு டு யூ லைக் ஒரு ஒரு பிகாஸ் இந்த 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 பாத் யார் எடுக்கிறாங்களோ தட் இஸ் இப்போது லைக் ஐம் நாட் சேயிங் தட் இட் இஸ் ஈஸி டு பி அ டாக்டர். அவங்களுக்கு அவங்க பிரச்சனை இருக்குது, பிகாஸ் எப்போ வேணாலும் காலில் இருக்கலாம், ஷிஃப்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ஐம் ஸோ எவ்ரி ஜாப் ஹேஸ் டிஃபிகல்ட்டிஸ். பட் மற்ற ப்ரொஃபஷன்ஸில் ஒரு சர்டன்ட்டி இருக்குது. தட் இஸ் நான் இந்த வேலை பண்ணால் எனக்கு இந்த சம்பளம் வரும், இந்த ரெக்கக்னிஷன் வரும், அதுக்கு அடுத்த லெவலுக்கு போகலாம், நானே ஒரு கிளினிக் ஓப்பன் பண்ணலாம், வாட் எவர் இட் இஸ். ஆல் ஆர்ட் ரிலேட்டட் ப்ரொஃபஷன்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி வியர்ட், பிகாஸ் இன்னைக்கு ஒரு எராட்டிக்காக இருக்கும். இன்னைக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி எப்போ எந்த பஸ் பிடிச்சி அடுத்தது எங்கே போகும் நம்மளுக்கு தெரியாது. இந்த பஸ்ஸில் ஏறுறதா நம்மளுக்கு தெரியும், அந்த பஸ் எங்கே போய் விடுங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஸோ ஹவு டு யூ ஹேண்டில் தட் ஆஸ்பெக்ட்? இட்ஸ் லைக் ஒரு மென்டலாக ஒரு சார்ட் அவுட் பண்ணிடுவீங்களா? தட் இஸ் இல்லை ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்களா பேசுறதுக்கு, இல்லை வைஃப் கிட்ட பேசுறீங்களா? ஹவு யூ? இல்லை சார், ஜென்ரலாக இந்த ஏஜில் நம்ம வீட்டில் அப்பா அம்மா கிட்டலாம் பேச முடியாது சார். பேசணும்னு நினச்சா கூட நம்மளே அதை ஃபில்டர் போட்டு பாதி தான் சொல்லுவோம். பிகாஸ் அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடும்ன்றதை நினைக்கும் போது நம்ம அதை சொல்ல மாட்டோம். இப்போ ஒய்ஃப் அஃப்கோர்ஸ் அனதர் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரி தான், அவங்ககிட்ட சொல்லுவேன். இன்னும் ஒரு 2-3 பேர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்கள்ட்ட சொல்லுவேன். பட் டீப் டவுன் வந்து ரொம்ப 100% நம்ம சொல்லிட மாட்டோம். ஒரு 80 or 90 தான் நம்ம சொல்லுவோமே நிஜமாவே. மீதி அந்த 100 வந்து நம்ம அந்த 10 வந்து நமக்குள்ளேயே தான் இருக்கும். இப்போது 6 months ஆச்சு. அடுத்த படம் நான் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது, சைன்லாம் பண்ணியாச்சு, 6 மாதம் ஆச்சு. பட் இப்போ இந்த 6 மாதம் வந்து நான் வேறு ஒரு ப்ராசஸில் இருந்தேன். சரி, ஏன்னா எனக்கு என்னென்னா பைலப் ஆகி டக்குன்னு ரிலீஸுக்கு 2 படம் 3 படம் ஒரு வருஷத்தில் ஆகக்கூடாது. அது வந்து ப்ரொடியூசருக்கும் சரி எல்லாருக்குமே அது ஒரு சிக்கலில் போய் முடிஞ்சிடும். ஸோ ஐ செட் ஷூட் தள்ளி போனால் படம் முடிக்க லேட் ஆகும். ஸோ அப்போ நேச்சுரலி கொஞ்சம் கேப் வரும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், வில் கிவ் தட் ஸ்பேஸ் அப்படின்னு சொன்னேன் நான். ஸோ இந்த மாதம் இந்த கேப்பில் வந்து நான் ஒன்றுமே பண்ணலையே, நான் வெட்டியாக இருக்கனே அப்படின்னு நான் யோசிக்கல. ஏன்னா ஐ டுக் தட் பிரேக். ஸோ இந்த மாதிரி நேரங்களில் அடுத்து நம்ம பண்ணுறதுக்கான விஷயத்தை வந்து ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அதில் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு போகணும். இன்னொன்று வந்து எனக்கு 2 ரிலீஸ் இருக்குது, லப்பர் பந்த் இருக்குது, அப்புறம் டீசல் இருக்குது. ஸோ நான் அதை பற்றி யோசிச்சு ட்ராவல் பண்ணிட்டு. டீசல் இந்த வருஷமா? இல்லை அது தெரியல. ஓகே, நமக்கு டேட் எதுவுமே தெரிய மாட்டேன். ஸோ அதனால் டைம் இருக்குது டைம் இல்லைன்றதை தாண்டி நம்ம அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம். 100% எல்லா நேரமே நம்ம ஆக்கியபைடாவோ இல்லை ப்ரொடக்டிவாகவோ இருக்க முடியாது. ஸோ அப்படி தான். இன்ஃபேக்ட் நான் ஐ ரெட் ஒன் தியரி தட் போர்டம் இஸ் இம்பார்ட்டண்ட். தட் பிகாஸ் நம்ம வந்து இப்போ இருக்கிற பேஸ் ஆஃப் லைஃப்பில் நம்ம என்ன பண்ணுறது ரொம்ப முக்கியம். லைக் எல்லா செகண்ட்லையும் எதாவது பண்ணிகிட்டே இருக்கணும், ஒன்றுமே பண்ணலன்னா கூட எதாவது ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கணும், எதாவது இன்ஃபர்மேஷன் வரணும். பட் there's a theory that நம்ம வந்து சும்மா ஒன்றுமே பண்ணாமல் விட்டத்தை பார்த்துட்டு இருந்தால் அதுவே ஒரு 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 ரிலாக்ஸ் ஆகிடும் நம்மளுக்கு அப்படின்ட்டு ஒரு தியரி. இட் கைண்ட் ஆஃப் ரீசார்ஜஸ் யூ. நான் அந்த கெய்சன் ஒரு புக்கில் கூட இது வந்து ஒரு பாயிண்ட்டாக போட்டிருப்பாங்க. இட் இஸ் ஓகே டு நாட் டூ எனிதிங். ஆமாம் சும்மா பண்ணிக்கிட்டே இருக்கிறது வந்து அதான் ரைட். ஸோ டீசல் சொன்னீங்க, தட்ஸ் இப்போது ஹரிஷ் கல்யாண்னா எப்போவுமே ஒரு ரொமான்டிக் ஸ்டோரி தான் வரும். வெதர் பியார் பிரேமா காதல் இஸ் பிக் ஃபேவரட் ஃபில்ம் ஆஃப் மைன். ஐ லவ் தட் மூவி a lot. ஸோ அந்த மாதிரி ரோல்ஸ் தான் அப்படியே முக்காசி. ஸோ ஒரு ஆட் பொறியாளன் அந்த மாதிரி அந்த தவிர எல்லாமே ஆல்மோஸ்ட் ஒரு ரொமான்ஸ் காமெடி, ராம்காம் ஆர் ரொமான்ஸ் அந்த மாதிரி வந்துட்டு இருக்கிறப்போ திடீர்னு வந்து ஒரு யூர் அனௌன்சிங் ஒன் ஆல் ஆக்ஷன் ஃபில்ம் டீசல்.
ஆனால் தட்டு ஒரு இட்ஸ் ரிலேட்டிவ்லி ஒரு நல்ல பட்ஜெட் படம். ஆமாம், இல்லை என்னோட கரியரில் இது வரைக்கும் பண்ணல பெரிய பட்ஜெட். பெரிய பட்ஜெட். ஸோ இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே இந்த தமிழ் வந்து உங்களை ஒரு எப்படி என்ன ஊர் பையனை பார்த்தாருன்னு உங்களுக்கு இது இல்லை. சரி, ஒரு டீசல் டைரக்டர் கேட்டிங்களா என்ன 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 எப்படி இந்த ஃபஸ்ட்டு வந்து பட்ஜெட்லாம் ஃபிக்ஸ் ஆகலை சார். இவ்வளோ கோடியில் எனக்கு படம் பண்ணோம், அதுக்கு ஒரு கதை எடுத்துகிட்டு வாங்கன்ற மாதிரி ஃபிக்ஸ் ஆகலை. டேரக்டர் ஒரு கதை எடுத்துகிட்டு வந்தார். அதில் ஆர்கானிக்காகவே நிறைய ஆக்ஷன் சீக்வன்சஸ் அண்ட் ஒரு 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 பெரிய ஸ்கேலில் தான் இருந்தது. அப்போது அவர்கிட்ட கேட்டோம், நான் அது தாங்குவேன்னா எப்படி எப்படி நீங்கள் யோசிச்சிங்க அப்படிங்கிட்ட. இல்லைங்க, நான் உங்களோட இஸ்பேட் ராஜா படம் பார்த்தேன். அதில் ஒரே 2 இடத்துல ஒரு குட்டி குட்டி ஆக்ஷன் சீக்வன்ஸ் வரும். அதில் வந்து ரொம்ப கன்வின்சிங்காக இருந்தது எனக்கு. ஸோ அது வை நாட் ஒரு ஒரு அதில் ஒரு ஆங்க்ரி யங் மேன் ஒரு லவ்க்காக ஒன்று, பட் வை நாட் ஃபுல் ஆன் ஆக்ஷன் என்டர்டெய்னர் வித் கான்டென்ட். இது வரைக்கும் ஒரு சொல்லாத ஒரு கான்டென்ட், அதை ஏன் கொண்டு வரக்கூடாது உங்ககிட்டேருந்து அப்படின்ற ஒரு தாட்டில் ஆரம்பித்து தான் இந்த ஸ்கிரிப்ட் உங்களுக்காக கரெக்டாக இருக்கும்னு நினச்சி நான் நரேட் பண்ணேன் அப்படின்னு சொன்னார். ஸோ சம்வேர் தட் ஸ்பார்க் ஹேஸ் ஹேப்பன்ட் இன் இஸ்பேட் ராஜா அவருக்கு. அதுதான் அப்படி தான் இட் ஸ்டார்டட். ஸோ நீங்களா ஆக்ஷன் படத்தை தேடி போகல சார்? தேடி போகலைன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி எனக்கு எனக்கு வந்தால் நான் வந்து பண்ண மாட்டேன்ற ஒரு ஸ்டேட்லேயும் இல்லை. எனக்கு வந்து பார்க்கிங்கே வந்து நான் பண்ண படங்கள்லேருந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் தான். பார்க்கிங்கில் லவ் கிடையாது, லவ்வுக்குன்னு ஒரு பொண்ணு பின்னாடி சுற்றுற சீக்வன்சஸ் கிடையாது, சாங் அந்த மாதிரி கிடையாது. அது டோட்டலாக வேறு. லப்பர் பந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். அஃப்கோர்ஸ் லவ் இருக்குது, பட் லவ்வை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது படத்தில். கிரிக்கெட், ஃபேமிலி, எமோஷன்ஸ் நிறைய இருக்குது. பொலிட்டிக்கல்னு சொல்லிட முடியாது, பட் அதர் சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய இருக்குது. ஸோ எனக்கு பார்க்கிங்கும் லப்பர் பந்துமே நான் பண்ண சோன்லேருந்து எனக்கு வேறு தான். இதுலேருந்து எனக்கு அடுத்ததுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கும் போது அப்போ எனக்கு டீசல் வந்தது. ஸோ தட்ஸ் ஹவ் இட் ஹேப்பன்ட். இப்போது பார்க்கிங்க்கும் லப்பர் பந்துக்கும் ஒரே ஒரு சின்ன சிமிலாரிட்டி, தட் இஸ் 2 men, 2 பேர் இருக்காங்க. அவங்க 2 பேருக்குள்ளே நடக்கிற ஒரு ஒரு ஈகோ கிளாஷ், அது எப்படி பெருசாகிட்டே வரும். அந்த சிமிலாரிட்டி வந்து உங்களுக்கு லைக் யூ ஜஸ்ட் செட் இது வேற மில்லியூ அது வேற மில்லியூ, ஸோ கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் அப்படின்ட்டு. ஆமாம் சார். ஏன்னா பார்க்கிங் படமும் சரி, பார்க்கிங் படத்தில் வந்த ஸ்க்ரீன் பிளே ஆர் இஷ்யூவும் சரி, இட்ஸ் ஒரு 1D, ஒரு 1 டைமென்ஷன் ஒரு விஷயந்தான். பட் லப்பர் பந்து இஸ் நாட் 1 டைமென்ஷன். அதில் ஒரு 5-6 லேயர் இருக்குது. எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் ஒரு விஷயம் இருக்கும், அந்த பொண்ணுக்கும் அவங்க அப்பாவுக்கும் ஒரு விஷயம் இருக்கும், அந்த மாமியாருக்கும் மருமகளுக்கும் ஒரு விஷயம் இருக்கும், எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் ஒரு விஷயம் இருக்கும், என்ன அண்ணனாக பார்க்குற ஒரு காளி வெங்கட் அண்ணன் அந்த கேரக்டருக்கும் எனக்கும் ஒரு விஷயம் இருக்கும். ஸோ இவ்வளோ இருக்குது. அண்ட் லப்பர் பந்து வந்து ஒரு கேரக்டர் ட்ரிவன் கதை. வேற பார்க்கிங் இஸ் இஷ்யூ ட்ரிவன் ஸ்டோரி. பார்க்கிங்ன்ற ஒரு இஷ்யூனால 2 வேறு வேறு ஜென்ரேஷனில் இருக்கிற கேரக்டர்ஸ். இது வந்து எனக்கு டேரக்டர் வந்து அவர் சும்மா கேட்டேன், இது எப்படி இந்த கதை யோசிச்சிங்க அப்படின்னா, இல்லை ஒரு கேரக்டர் வந்து நான் ஊரில் பார்த்தேன், அதுலேருந்து தான் எனக்கு இந்த விஷயம் கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இன்சிடென்ட் ஒன்று சொன்னார். காளி வெங்கட் மாதிரி ஒரு கேரக்டர், அவர் ஊரில் வந்து டோர்னமெண்ட்டு ஜெயிச்சு கப்பெல்லாம் தூக்கிட்டு எல்லோரும் அவர் மேலே தூக்கிட்டு கொண்டாடிட்டு இருக்கும்போது பின்னாடி விளக்க மாத்திரத்து ஒரு பொம்பளை அவங்க ஒய்ஃப் ஓடி வராங்களாம். ஸோ இதை நான் நேரில் பார்த்தேன். அந்த கேரக்டர் தான் நான் காளி வெங்கட் அண்ணனா வந்து வச்சுருக்கேன், பட் அதை சுற்றி நான் டெவலப் பண்ணேன் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஸோ இது ஒரு கேரக்டர் ட்ரிவன் வித் மல்டிபிள் லேயர்ஸ் அண்ட் மல்டிபிள் கேரக்டர்ஸ். எல்லாமே வந்து இப்போ ஒரு 2 சீனாக இருந்தாலும் ஒரு 4 சீனாக இருந்தாலும் they will add some value to the story and the screenplay. So one thing that is very nice about your career, Harish, is that இப்போ நிறைய யங்கர் ஹீரோஸ்லாம் வந்து அவங்கள ஷோகேஸ் பண்ணுற படங்கள் மாதிரி பண்ணுவாங்க, which is not that you've not done that, but you're also saying பரவாயில்ல, எம்எஸ் பாஸ்கருக்கும் எனக்கும் என் அளவுக்கு ரோல் இருந்தால் கூட பரவாயில்ல, இதில் வந்து தினேஷ் வந்து இன்ஃபேக்ட் என்னை விட கொஞ்சம் அதிகமாகவே கொஞ்சம் ரோல் இருந்தால் கூட பரவாயில்ல, as long as my character is good and the movie is good, you're kind of going to that. And the confidence, how do you, is there a basic confidence in you that படம் நல்லா இருந்தால் அதில் நம்ம ரோல் எப்படி இருக்கோ இல்லையோ நம்ம ஒழுங்காக பண்ணால் அந்த படம் ஒரு மாதிரி யூ ஹேவ் த கான்ஃபிடன்ஸ் ஆன் த ஃபில்ம் ஓவரால்? சார் கான்ஃபிடென்ஸ்னால் அது திமிராக எடுத்துப்பாங்க சார். அது அப்படி சொன்னால் கன்விக்ஷன் தான் சொல்கிறேன். கன்விக்ஷன் தான். பார்க்கிங் நான் ஜஸ்ட் டு இன்டரப்ட், நான் ஏதை கேட்குறேன்னா,
நிறைய டைரக்டர்ஸ் வந்து இந்த 2 ஸ்டோரிஸ் 3 ஸ்டோரிஸ் 2 கேரக்டர் 3 கேரக்டர் ஹீரோலாம் வந்து ஐவ் ஹர்ட் ஸ்டோரிஸ் அபவுட் ஹவு இந்த ஆக்டர் அப்ரோச் பண்ணாங்க அந்த ஆக்டர் அப்ரோச் பண்ணாங்க. பட் அவங்களாம் இல்லை பட் சோலோ ஹீரோ ஸ்டோரியாக இருந்தால் எதாவது சொல்லுங்கள், அந்த மாதிரி ஒரு டெண்டன்சி இருக்குது நம்ம இண்டஸ்ட்ரியில். இது உங்களுக்கே தெரியும். ஸோ அதை பற்றி தான் கேட்குறேன். அதான் சார், எனக்கு பார்க்கிங் போது எனக்கு நான் வந்து எம்எஸ் பாஸ்கர் சாரை ஆஸ் அன் ஆக்டராக தான் காம்படிட்டராக பார்த்தேனே தவிர என்னுடைய ஸ்பேஸ் எடுத்துக்கிற காம்படிட்டராக நான் பார்க்கல. ஸோ அவர் கூட நடித்தேன்னா நான் எலிவேட் ஆவேன் தான் எனக்கு தோணுச்சு. அவர் அவுட் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நான் எவ்வளோ இன்புட் பண்ணணும், எவ்வளோ இன்புட் போடணும், அவருக்கு ஈக்குவலாக நம்ம ஒன்று பண்ணுறதுக்கு நம்ம எவ்வளோ இன்புட் போகணுன்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சே தவிர 2 இருக்குது ஸ்க்ரீன் ஸ்பேஸ், அவருக்கு பாதி போகுது எனக்கு பாதி வருதுன்னு யோசிக்கல. லப்பர் பந்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து டேரக்டர் கதையெல்லாம் நரேட் பண்ணி முடிச்சுட்டு நான் பவுண்டு கொடுத்து பவுண்டு படித்து முடிச்ச உடனே ஃபஸ்ட்டு கேட்ட கொஸ்டின் அந்த கேரக்டர் யார் பண்ணுறாங்க. அப்போ வந்து அது ஜப்பான்னு எழுதியிருந்தார் அவர் அந்த கேரக்டர் பேர். அதுக்கப்புறம் ஜப்பான் படம் வந்ததுனால அந்த பேரை மாற்றி கெத்துன்னு நான் கெத்து கேரக்டர் ஜப்பான் கேரக்டர் யார் பண்ணுறாரு அப்படின்னு கேட்டேன். அவர் ஒரு 2-3 பேர் சொன்னார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதில் தினேஷ் அண்ணன் பேர் இல்லை. இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாளைக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன், என்ன நீங்கள் யார்ட்டையா நரேட் பண்ணிங்களா? இல்லைங்க, எனக்கு அதுக்கப்புறம் இன்னொரு ஆப்ஷன் ரொம்ப ஒரு வியர்டான ஒரு ஆப்ஷன் எனக்கு தோணுச்சு, ஆனால் அவர் பண்ணுவாரான்னு தெரில. யார் அப்படின்னு கேட்டேன். அட்டகத்தி தினேஷ் அப்படின்னு சொன்னார். அட்டகத்தி தினேஷ் அண்ணா வந்து ஆல்ரெடி ஹீரோவாக படங்கள் பண்ணிகிட்ருக்காரு. இது கொஞ்சம் அவருடைய ஒரிஜினல் ஏஜுக்கு தாண்டி வர ஒரு கேரக்டர். பட் எப்படி அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருந்து அதுக்கப்புறம் நான் போய் நரேட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார். அப்புறம் ஒரு டேரக்டர் சொன்னார், இந்த மாதிரி தினேஷ் ஆனன்ட்ட நரேட் பண்ணும்போது நான் 2 குண்டு போடுவேன் கதை போகும்போது, அது நீங்கள் ஓகேனா அதை தாண்டி நான் போகிறேன், இல்லை அங்கேயே உங்களுக்கு ஸ்டாப்னா சொல்லிவிடுங்க அப்படின்னு. ஒன்று வந்து வயசு, இன்னொன்று வந்து பொண்ணுக்கு அப்பா. இது ரெண்டுமே இந்த 2 குண்டையும் போட்டிருக்காரு அவர் நரேட் பண்ணும்போது. அவர் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணி போய் முடிச்சுட்டு நான் பண்ணுறேன் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டாராம் சிம்பிளாக. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த கேரக்டர் இருந்தால் தான் இந்த கேரக்டர் ஒர்க் ஆகும். ஸோ ஐ வாஸ் வெரி கீன் அது யார் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரீடிங் அதாவது படிக்கும்போது நான் ரொம்ப எக்ஸைட் ஆன கேரக்டர் கெத்து கேரக்டர். பட் ஐ நெவர் ஃபெல்ட் லைக் ஹீ இஸ் ஹேவிங் இந்த மாதிரி சீன் ஐ எம் நாட் ஹேவிங், ஹீ இஸ் ஹேவிங் திஸ் ஐ எம் நாட் ஹேவிங் அப்படின்னு. படம் இவர் எழுதியிருக்கிறது என்னென்னா அன்புன்ற கேரக்டருடைய பெர்ஸ்பெக்டிவில் தான் கதை போகும். அவங்ககிட்ட தான் ஆரம்பிக்கும், அவங்ககிட்ட தான் முடிக்கும். அதில் வந்து இன்னொரு ஹீரோ அட்டகத்தி தினேஷன் கேரக்டர் இன்னொரு ஹீரோ இருக்கிறதுனால வந்து எனக்கு அது ஒன்றும் இன்செக்யூராக எனக்கு ஃபீல் பண்ணல. ஸோ மேபி ஐம் நாட் இன்செக்யூர்னு நினைக்கிறேன். கான்ஃபிடென்ஸ் பற்றி கேட்டிங்க, ஐ திங்க் அது இப்படி தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ரைட். நீங்கள் பண்ண படங்களில் க்ளோசஸ்ட் டு ஹரிஷ் கல்யாண் கேரக்டர்னால் இது மிக்ஸ் ஆஃப் ஓமன பெண்ணே அண்ட் இஸ்பேட் ராஜா. எப்படி? ஓமன பெண்ணில் எப்படின்னா வாழ்க்கையில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிறைய வருஷம்லாம் ஒரு சில வருஷம் அந்த மாதிரி வெட்டியாக சுற்றின நாட்கள் இருக்குது. இஸ்பேட் ராஜா என்னென்னா ஆங்கர் இஷ்யூஸ், அந்த கோவம். இதுக்கு ஒரு டெக்கேடுக்கு முன்னாடி சொல்கிறேன். இன்னும் தட் 20s அந்த டைமில் நிறைய கோவப்படுங்க. ஆமாம், அந்த டைமில் அது இப்போ யோசித்து பார்க்கும்போது ரொம்ப எதுக்கு இதுக்கெலாம் கோவப்பட்டோன்ற மாதிரி இருக்குது. ஸோ மிக்ஸ் ஆஃப் கார்த்திக் ஃப்ரம் ஓமன பெண்ணே அண்ட் கௌதம் ஃப்ரம் இஸ்பேட் ராஜா. அன்பு சொல்லுவேன், ஏன்னா சில ட்ரீட்ஸ் வந்து எனக்கு லப்பர் பந்து சில ட்ரீட்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன் படிக்கும்போது. எதுனா ட்ரீட்டிங் எவ்ரிபடி ஈக்குவலி, அது ஜென்ரலாகவே நான் அது கான்சியஸாகவே அது பண்ணணும் அப்படின்னு நான் யோசிப்பேன். அண்ட் கிரிக்கெட் லவர் அதுதான் அது ஒன்று. இப்போ நீங்கள் சொன்னீங்களா முன்னாடி, தட் இஸ் அந்த Tier 1 Tier 2 ஸ்டார்ஸ் அந்த மாதிரிலாம் யாரோ இது பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. இப்போ நம்ம Tier 1 ஸ்டார்ஸ்னு சொல்கிறவங்க எல்லாருமே வந்து ஒரு சர்டன் ஏஜ் மேலே போயிட்டாங்க. தட் இஸ் தேவ் கான் ஓவர் 40, சம்டைம்ஸ் நியர் 50 அண்ட் ஆல் தட். அஃப்கோர்ஸ் இங்கே ஸ்டார்டம்க்கு ஏஜே கிடையாது, ஸோ அந்த மேட்டர் கிடையாது. பட் யூ நீட் ஃபார் யங்கர் ரோல்ஸ், யூ நீட் லைக் யங்கர் ஸ்டார்ஸ். ஸோ மை கொஸ்டின் இஸ், இப்போது அந்த Tier 1 ஸ்டார்ஸ் எல்லாருமே வந்து தியேட்டர் நல்லா இருந்தப்போ வந்த ஸ்டார்ஸ், தியேட்டர் சுச்சுவேஷன் தட் இஸ் படம் பார்க்கணுன்னா தியேட்டருக்கு போய் தான் பார்க்கணும் அந்த மாதிரி இல்லை, நான் ரொம்ப நாள் வந்து வெயிட் பண்ணி சேட்டலைட்டில் வரும் அந்த மாதிரி இல்லாமல். ஸோ இந்த ஓடிடிங்கிற இது இல்லாமல் இருப்போ வந்த ஸ்டார்ஸ். ஸோ அங்கே தியேட்டரில் மக்கள் கொண்டாடி எஸ்டாப்ளிஷ் ஆன ஸ்டார்ஸ். ஓகே, இப்போது வில் கம் டு யோர் ஜென்ரேஷன்.
யூ ஆர் கேட்டரிங் டு தியேட்டர் ஆடியன்ஸ் ஆல்சோ ஓடிடி ஆடியன்ஸ் அந்த மாதிரி தட் இஸ் நீங்கள் யுவர் ஜேர்னி நான் சொல்கிறேன். புரியுது. ஸோ இதுக்காக ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு வச்சுருக்கீங்களா? அண்ட் நம்பர் 2, இந்த மாதிரி இன்னைக்கு வர ஸ்டார்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு ஸ்டார்டம் வரக்கூடுமா? டு யூ திங்க் இட்ஸ் பாசிபிள்? ஐம் நாட் ஆஸ்கிங் இன் அ நெகட்டிவ் வே, ஐம் ஆஸ்கிங் பிகாஸ் அது ஒரு சர்டன் ப்ராசஸ் நடந்ததுனால ஒரு ஸ்டார்டம் வந்தது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? பாசிபிலிட்டி இல்லைன்னு சொல்லவே மாட்டேன் சார். அதே மாதிரி அந்தளவுக்கு அந்த டிகிரி ஆஃப் ஃபேம் அண்ட் ஸ்டார்டமான்னு கேட்டிங்கன்னா அது எனக்கு எக்ஸாக்டாக சொல்ல தெரியல. பிகாஸ் இப்போ Tier 1 ஆக்டர்ஸ், நான் நேம்ஸ்லாம் சொல்ல உங்களுக்கு தெரியும். அவங்க எவ்வளோ வருஷமாக இண்டஸ்ட்ரியில் இருந்திருப்பாங்க? ஆவரேஜாக 25+, 30. இப்போ ரஜினி சார்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் அதிகம், 70sலேருந்து 40. அவங்க he's going to complete 50 years next நினைக்கிறேன். அவங்க எவ்வளோ வருஷம் கழிச்சு கோடியில் சம்பளங்கள் வாங்கியிருப்பாங்க. ஆனால் இப்போ எப்படி இருக்குது? இப்போ இட் ஹஸ் சேஞ்ச்ட். இப்போது இட் இஸ் ஆல் அபவுட் ஒன் ஹிட் ஆஃப்டர் ஒன் ஹிட். அப்படி இருக்கும்போது உங்கள் மார்க்கெட், உங்கள் என்ன சொல்கிறது, சம்பளம் எல்லாமே டக்குன்னு மாறுது. இந்த நம்பர்ஸ் வந்து இன்டூ 10x 20xல போயிட்டுருக்கு. பட் அப்போ அப்படி கிடையாது இல்லையா? ஒரு 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 மாதிரி அந்த க்ரோத் ஹஸ் பீன் கிராஜுவல். ஸோ அப்போ இருந்த ஐடியாலஜிஸ், மக்களுடைய தாட் ப்ராசஸ், அவங்க சினிமா மேலே வச்சுருந்த ஒரு பார்வை, வேறு எந்த என்டர்டெயின்மெண்ட்டும் இல்லை. டிவி விட்டால் சினிமா விட்டால் பீச்சு அல்ல. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ ஓடின நாட்கள் வேறு, இப்போ ஓடுற நாட்கள் வேறு. பட் இப்போ ஓடுற நாட்களில் அப்போ ஓடுற இதை வந்து நம்ம இப்போ வி ஆர் ஏபிள் டு டூ இட். அண்ட் ஓடிடி இஸ் அன் எக்ஸ்ட்ரா இன்கம் ஃபார் த ப்ரொடியூசர்ஸ். ஸோ முடியாது அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஆனால் எப்படி எவால்வ் ஆக போகுதுன்னு தெரியல. ஸோ அதுக்கான ப்ளூ பிரிண்ட் இல்லை இன்னும். இப்போ விஜய் சார், அஜித் சார் வரும்போது அவங்களுக்கு மேலே வந்து கமல் சார், விஜய் சார், ரஜினி சார் இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு ஐடியா இருந்தது. ஏன்னா யாருமே எந்த இன்ஸ்பிரேஷனும் இல்லாமல் வந்துட்டாங்கன்னு சொல்லவே முடியாது. ஈவன் அந்த ஸ்டார்ஸே சொல்லியிருக்காங்க, அவங்க எனக்கு இவங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆயிருக்கேன். அவங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சிவாஜி. ஆமாம், அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் சார், சிவாஜி சார் இருந்திருந்தாங்க. பட் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன், இப்போ இந்த எஸ்பெஷலி ஆஃப்டர் 2005-10, இப்போ லாஸ்ட் ஒரு 15 இயர்ஸாக டோட்டலாக வேறு ஒரு சினாரியோவில் இருக்குது. ஸோ மேபி வி ஹாவ் டு டேக் தி ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் எவால்வ் அக்கார்டிங்லி அப்படின்னு. யூ ஹாவ் டு கிவ் த ப்ளூ பிரிண்ட். நான் இல்லை, வி. யா, that's a very good answer. Because நான் இந்த கொஸ்டினை கேட்கலாமா வேணாமான்னு பார்த்தேன். பிகாஸ் இது ஒரு வேக் கொஸ்டின் இன் அ வே. பிகாஸ் நம்ம ஒரு மாதிரி அன்சர்டன் டைமில் தான் இருக்கோம் இல்லையா? பட் தட்ஸ் அ வெரி குட் ஆன்சர். பிகாஸ் இந்த மாதிரி ஒரு காலகட்டம் இல்லாததுனால இதுக்கு இந்த ஒரு டைமில் எப்படி ஸ்டார் ஆகணுங்கிறது ஒரு நோபடி நோஸ். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்றும் பண்ண முடியாது. ஆமாம் ஆமாம். ஆல் வி கேன் டூ இஸ் நல்ல படங்கள் பண்ணோம், கன்விக்ஷன் உங்கள் வேர்ட் இருக்கிற படங்கள் பண்ணோம், அண்ட் தட் வில் டேக் அஸ். அதுதான் சார். இன்னொன்று என்னென்னா, ஸ்டார் அப்படின்றது நம்மளை நினச்சிக்கிட்டு வர ஒரு விஷயம் கிடையாது. அவங்க நம்மளை அப்படி நினைக்கும் போது தான் அது. ஸோ விச் கம்ஸ் டு ஒன்லி ஒன் காமன் பாயிண்ட். இவங்க எல்லாருக்குமே இவ்வளோ வருஷத்தில் ஆடியன்ஸ்க்கு நம்மளை பிடிக்கணும், அந்த கனெக்ட் அவங்கக்கிட்ட இருக்கணும், அவங்க குடும்பத்தில் நம்ம ஒருத்தனா அவங்க நினைக்கணும், குடும்பத்தில் ஒருத்தனாவோ அண்ணனாவோ இல்லை ஒரு ஃப்ரெண்டாவோ நம்ம பையன்ற மாதிரி இட் ஹாஸ் டு கம். ஸோ அதுதான் ஒரே ஸ்ட்ராட்டஜின்னு நினைக்கிறேன். அதுக்கு எப்படி அதை பண்ண முடியும் அப்படின்னா, பை டூயிங் குட் ஃபிலிம்ஸ், நாட் ஜஸ்ட் குட் ஃபிலிம்ஸ், குட் கேரக்டர்ஸ் இம்பேக்ட் பண்ணுற மாதிரி. ஹரிஷ், ஹவு டு ப்ரிப்பேர் ஃபார் அ ரோல்? நான் 5 படம் சொல்கிறேன். ஐ வாண்ட் டு நோ ஹவு யுவர் ப்ராசஸ் இஸ் வைல் ப்ரிப்பேரிங் ஃப்ரம் அ ரோல். கடைசியில் ரப்பர் பார்த்து வரலாம். ஓகே, ஆரம்பத்தில் பொறியாளர் அந்த கேரக்டர் வந்தப்போ தட்ஸ் யர் ஃபர்ஸ்ட் மேஜர் ரோல்னு சொல்லலாம். இந்த மேஜர் ப்ரொடக்ஷன், வெற்றிமாறன் நேம் இருக்குது, இதெல்லாம் எல்லாமே இருக்குது. ஸோ ஹவு டிட் யூ அப்ரோச் இந்த கேரக்டருக்கு நம்ம இதெல்லாம் பண்ணணும்? அந்த வாட் இஸ் டேரக்டரோட உட்கார டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தான் சார். ரைட், டேரக்டரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தான். எனக்கு அப்போ வந்து ஒர்க் ஷாப், அஃப்கோர்ஸ் ஒர்க் ஷாப்னால் என்னன்னு தெரியும், அதெல்லாமே தெரியும்.
ஒர்க் ஷாப்பில் பண்ணுறது ஓகே. நம்ம அதுக்கும் நம்ம ஸ்க்ரீனில் போய் பண்ணுறதுக்கும் என்ன சம்மந்தம்லாம் யோசிச்சிருக்கேன் நான். இப்போ நானும் பேசிகிட்டே இருக்கோம், கேரக்டர் பற்றி பேசிகிட்டே இருக்கோம். சரி ஓகே, ஹவ் வில் இட் ஹெல்ப் மீ வென் ஐ ஸ்டாண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேமரான்ற மாதிரிலாம் யோசிச்சிருக்கேன். ஸோ அந்த டைமில் எனக்கு அது புரிதலே இல்லை. அதுக்கப்புறம் வில்லம்புக்கு பண்ணோம். எல்லா சீன்ஸும் உட்காந்து டேரக்டர் வந்து ஒரு ஹேண்டிகேம், அப்போல்லாம் ஹேண்டிகேமு, ஸோ அதை வச்சு லைக் ஷூட் பண்ணி அதை எடிட் பண்ணி சும்மா ரெஃபரன்ஸாக வச்சுருந்தோம். ஷூட்டுக்கு ஏதாவது தேவைப்படும் அப்படின்னா அங்கேயே கரெக்ஷன்ஸ்லாம் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ ரிஹர்சல் மாதிரி ஒரு ப்ரீ ஷூட் ரிஹர்சல் மாதிரி. பிபிகேக்கும் நாங்கள் வந்து இம்பார்ட்டன்ட் சீன்ஸ், ஹீரோயினுக்கான கெமிஸ்ட்ரி பில்ட் பண்ணுறதுக்கான சில இம்பார்ட்டன்ட் சீன்ஸ் மட்டும் பண்ணோம். அதுக்கப்புறம் அது அப்படியே வந்து என்னென்னா ஒரு 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 பழக்கமாயிடுச்சு எனக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் வர டேரக்டர்ஸும் அதை பண்ணுறாங்க. ஸோ அது ரொம்ப ஹெல்த்தியாக நான் பார்க்குறேன். இஸ்பேட் ராஜாவுக்கும் பண்ணோம், தாராள பிரபுக்கு அந்த மாதிரி பர்டிகுலராக எதுவும் பண்ணல. இப்போது கடைசியாக நம்ம லப்பர் பந்துக்கு வரேன். லப்பர் பந்துக்கு வந்து இப்போ நான் வந்து விளையாடினதெல்லாம் டென்னிஸ் பாலில். ஏன்னா நான் ஒரு சிட்டி ப்ரீட். ஸோ நான் பிறந்த வளர்ந்து இங்கே நம்ம டென்னிஸ் பால் டோர்னமெண்ட் விளையாடிருக்கோம், ஸ்டிச் காக் பால் டோர்னமெண்ட்லாம் விளையாடிருக்கோம். பட் லப்பர் பந்து வந்து ஐடியாவே இல்லை. அஃப்கோர்ஸ் ரொம்ப சின்ன வயசில் சும்மா தூக்கி போட்டு விளையாடுறதுக்கு தான் ரப்பர் பந்து வச்சு விளையாடிருக்கோம். ஸோ அதோடைய சென்சிபிலிட்டிஸு அதில் என்ன, லப்பர் பால் கிரிக்கெட்டுக்குன்னு ஒரு சில சின்ன ரூல்ஸ்லாம் இருக்குது. இப்போ தோத்த டீம்லேருந்து ஒருத்தன் வந்து அடுத்த மேட்ச் ஆடலாம் அப்படின்னு, வேற ஒரு டீமுக்கு ஆடலாம், அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது. அண்ட் நான் வந்து ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். ஸோ எனக்கு போலிங் வந்து இந்த படத்தில் வந்து நான் ஒரு போலிங் ஆல்ரவுண்டர். ஸோ அது வந்து போலிங் ஸ்டைலு, ஒரு போலிங் கோச்சை வச்சு போலிங் ப்ராக்டிஸ் பண்ணோம். ஏன்னா அங்கே வந்து எமோஷன்ஸுக்காக டைம் வேஸ்ட் பண்ணலாம், ஐ மீன் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், பட் போலிங் ஆக்ஷனுக்காக டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி ஒரு 8 to 10 days அண்ட் அஃப்கோர்ஸ் கொஞ்சம் பேட்டிங் இந்த மாதிரி ப்ரெப் இந்த படத்துக்கு பண்ணோம். பட் ஜென்ரலாகவே இப்போது ஐ ஃபீல் த மோர் அமௌண்ட் ஆஃப் டைம் யூ ஸ்பெண்ட் வித் த டேரக்டர், அந்த கேரக்டரோட சப்டெக்ஸ்ட் என்ன, இந்த மாதிரி ஒரு பேசிக்கான விஷயங்கள்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு போய் கேமரா முன்னாடி நிற்கிறது இஸ் பெட்டர். ஏன்னா சிரிக்கிறது ஒரே தான், இப்போ இப்படி சிரிப்போம், பட் இந்த கேரக்டர் எப்படி சிரிப்பான்றது நமக்கு தெரியாது. ஸோ அது வந்து ஒரு டேரக்டர் அந்த கேரக்டர் அவர் மைண்டில் எப்படி யோசிச்சிருக்காரோ அதை கொண்டு வரதுக்கு எனக்கு எபிலிட்டி இருக்கணும். அது அவர் சொன்ன உடனே என்னால் பண்ணிட முடியுமானா பண்ண முடியாது. அது ஒரு ட்ரையல் அண்ட் எரர் தான். இப்போ தமிழ் அவர்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா, எனக்கு நீங்கள் ஹேர் ஃபுல்லாக கட் பண்ணிட்டு ஷேவ் பண்ணிட்டு இப்படி வந்துருங்க அப்படி சொல்லலை. ப்ரோ ஹேர் கம்மி பண்ணால் நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுது, பட் பண்ணி பார்த்தா தான் ப்ரோ எனக்கே தெரியும், நம்ம பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஹேர் கட் பண்ணி லைக் தாடி மீஸ் எல்லாம் கொஞ்சம் ட்ரிம் பண்ணி, இல்லை ப்ரோ ஷேவை விட இதுதான் நல்லாயிருக்கு இப்படி போயிடலாம் அப்படின்னு ஒரு ஃபிக்ஸேஷன் வருது இல்லையா. ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் அதான் ப்ரோ, இப்போ போய் நம்ம இப்படி பிடிச்சி இப்படி நான் தான் கேட்பேன், ப்ரோ எனக்கு இப்படி கேட்டிங்கன்னா தெரியாது, நீங்கள் ஒரு வாட்டி பண்ணுங்கள், நான் அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு. ஸோ இப்படி தான் இருக்கணும்லாம் கிடையாது, ஏன்னா இது ஃபிக்ஷன் தானே, அவரும் மண்டையில் க்ரியேட் பண்ண கேரக்டர் தானே. எனக்கு இப்போது நான் ஒருத்தரை பற்றி அவரவே வச்சு எழுதியிருக்கேன் அப்படின்னா அவர் மாதிரி நம்ம பண்ணலாம். ஸோ இது வந்து அன்புன்றது ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டர். ஸோ இந்த மாதிரி தான் எனக்கு தமிழ் என்கிட்ட வேலை வாங்கினார். பட் ஒரு டேரக்டருக்கும் ஒரு பேட்டர்ன் இருக்கும். நீங்கள் ஆனால் அந்த கேரக்டர் அது பண்ணால் எப்படி இருக்குன்றது அவங்களுக்கு கரெக்டாக தெரியுன்றதுனால ஐ லீவ் இட் டு தெம். அவங்ககிட்டேருந்து போயிட்டு அது என்கிட்ட வரும்போது ஐ வில் பி ஏபிள் டு டூ இட். பட் தட்ஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் திங். பிகாஸ் இப்போ நீங்கள் எல்லாமே இப்போ எப்படி டேரக்டர் வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ணுறாரோ அதே மாதிரி ஒரு ஆக்டரும் அந்த ப்ரீ ப்ரொடக்ஷன், அந்த ரிஹர்சல்ஸ் வந்து ஒரு ப்ரீ ப்ரொடக்ஷன் மாதிரி ஆகிடுது. ஸோ யூஆர் அவேர் ஆஃப் அட்லீஸ்ட் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டே போயிட்டு அப்படியே தயானு நிற்கலை, இன்னும் லைக் யூர் முதல்லேருந்து யூஆர் ஜஸ்ட் எக்ஸ்டெண்டிங் தட் ப்ராசஸ் டு அ மோர் ஃபார்மல் லெவல். ஆமாம். ஸோ தட்ஸ் அது நல்ல விஷயம். அடுத்த படத்தில் இன்னும் நிறைய ஒன்றும் இல்லை, உட்காந்து பேசினாலே வரும். அஃப்கோர்ஸ் அது வந்து கொஞ்சம் ரிஹர்சலாவோ இல்லை ஒரு ஷூட்டாவோ சில பேர் பண்ணுறாங்க. எய்தர் ஆஃப் தட் ஒர்க்ஸ்ன்னு தான் எனக்கு தோணுது. ரைட். பிகாஸ் யுவர் பெர்ஃபார்மன்ஸ் இன் லப்பர் பந்து இஸ் எனக்கு வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் தட் அந்த கலர் மட்டும் இல்லை, தட் இஸ் அந்த டேன் போட்டிருக்கீங்க அது மட்டும் இல்லை, பட் எல்லாமே கொஞ்சம் ஒரு வேறு விதமான ஒரு ஹரிஷ் கல்யாண் பார்க்குற மாதிரி இருந்தது. நீங்கள் சிரிக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஹீரோயின் கிட்ட பேசுகிற விதமாக இருக்கட்டும், இதே வந்து பியார் பிரேமா கதை வெரி டிஃப்ரெண்ட். இஸ்பேட் ராஜா வாஸ் லிட்டில் டிஃப்ரெண்ட். பட் இதில் ஏதோ ரொம்ப அஃப்கோர்ஸ் மேபி அந்த ஊர் கேரக்டர் அந்த 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 மில்யூ அதெல்லாம் இருக்கலாம்.
அதையும் தாண்டி I was able to see one. So that's why I was very curious. எப்படி நீங்கள் so you're mainly saying the director ஆமாம், அவங்க கொடுக்கறத வச்சு நம்மளுடைய சென்சிபிலிட்டிஸ்க்கு நம்ம இது சம்டைம்ஸ் நம்ம இம்ப்ரூவைஸ் பண்ணுறோன்னு ரொம்ப பண்ணிடுவோம். இப்போ நான் பியார் பிரேமா காதலில் கொஞ்சம் அனிமேட்டடான எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் இருக்கும், லைக் அப்படிலாம் இருக்கும். பட் அன்பு கான் டூ அன்பு வில் பி ஒன்லி அவனுக்கு எப்போ மூஞ்சி இப்படி லைட்டாக சுருங்க, என்ன சரி ஓகே நான் வந்து பேசுகிறேன், கரெக்டாக தானே சுருங்கி என்ன நான் வந்து பேசுகிறேன் ஓகே யோசிக்கும் போது அந்த ஏன்னா எனக்கு இது டேரக்டர் வந்து பண்ணி காமிச்சார், ப்ரோ ரொம்ப அப்படி திறந்து வைக்காமல் இந்த படம் ஃபுல்லாகவே நீங்கள் கொஞ்சம் இப்படி ட்ரை பண்ணுங்கன்னு அப்படின்ற மாதிரி சொன்னார். அண்டு எனக்கு அது நான் படம் பார்க்கும்போது எனக்கு அந்த படத்துக்கும் இல்லை நடுவில் பண்ண வேறு படத்துக்கும் இதுக்கும் எனக்கு வந்து இது ஒரு வேற ஒரு மீட்டரில் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. சம்டைம்ஸ் என்னென்னா அது பண்ணுறது தான் அப்படி பண்ணுறது தான் ஒருவேளை ரொம்ப ஆக்டிங்காக இருக்கோ, அப்படி இதெல்லாம் ஆக்டிங் இல்லையோ அப்படின்னு எனக்குள்ளே சில டவுட் வரும். பயங்கர எக்ஸ்ப்ரெசிவாக பண்ணியிருக்கேன்ல, இதில் அவ்வளோ எக்ஸ்ப்ரெசிவாக இல்லையே அப்படின்னு யோசிப்பேன். பட் அகைன் இந்த கேரக்டருக்கு இதுதான் கரெக்டாக இருக்குது அப்படின்றது ஐ ஸ்டார்ட் டு ரியலைஸ் தட் லைக் படம் பார்க்கும்போது. பிகாஸ் நம்ம கல்ச்சர் அந்த மாதிரி இல்லை, தட் இஸ் எல்லாமே கொஞ்சம் ஓவர் இமோட் பண்ணி பண்ண வேண்டிய ஒரு எஸ்பெஷலி ஆன் ஸ்க்ரீன் லைக் நம்ம அப்ரிஷியேட் பண்ணுற பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து ஆக்டிங் தெரிஞ்சு. இப்போ இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி ஃபார் இன்ஸ்டன்ஸ் இஸ் எக்ஸ்ட்ராடினரி. இட்ஸ் லைக் ஜஸ்ட் ஆர்டினரி, லைக் சூப்பர்ப். பட் ஷார்ட்டுன்னு சொல்ல தெரியாது. பிகாஸ் அங்கே வந்து ஒரு அழகாக ஒரு பூ இருக்குது, அங்கே வந்து ஒரு ஒரு சன்லைட் விழுது, அங்கே வந்து நோ, பிகாஸ் இட்ஸ் ஸோ லைக் அந்த ஆர்கானிக்காக அந்த படத்தோட ஊரில் போய் நின்னா எப்படி உங்கள் கண்ணுக்கு தெரியுமோ, அது ஒரு கிரிக்கெட் மேட்ச் விளையாடுறப்போ எப்படி ஒரு ஃபேஸ்லேருந்து ஒரு க்ரௌடுக்கு போகும், அந்த மாதிரி ஒரு இது இருக்கிறப்போ லைக் சில பேருக்கு வேணா லைக் அது வந்து வெராஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு இது பண்ணால் போதுமா, அவ்வளோதான் பண்ணணும் இந்த படத்துக்கு, அதான் இந்த படத்துக்கு ரைட் மீட்டர்னு. கரெக்ட். ஸோ ஐ திங்க் அந்த டவுட் நிறைய பேருக்கு இருக்கும்னு. இல்லை எனக்கு இருந்தது, நான் ஃபஸ்ட்டு டைம் படம் பார்க்கும்போது இருந்தது, என்ன ஒரே மாதிரி ஃபேஸ் அப்படியே இருக்குது அப்படின்னு. பட் தட் இஸ் வாட் தட் இஸ் ஹூ ஹீ இஸ். அதுதான் அந்த மாதிரி. எனக்கு ஆக்சுவலி எனக்கே ஒரு பயங்கர லேர்னிங் என்னென்னா, நான் முதல்லலாம் கேட்பேன் ஐம் அ டைரக்டர்ஸ் ஆக்டர்ஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல. பட் அது ஆப்வியஸ் தானே, பிகாஸ் டைரக்டர் வந்து he is the one who he or she is the one who is seeing the performance on the monitor. முன்னாடி கேமரா, இப்போ மானிட்டர், whatever. பட் அவங்க சொல்கிறதான், பட் நீங்கள் வாட் ஆர் யூ பிரிங்கிங் டு த ரோல், அதுதான் நம்ம ப்ராசஸ்ன்னு சொல்கிறோம்ல. இப்போ வந்து சும்மா நான் டைரக்டர் கொடுத்து சொன்ன மாதிரி நடிச்சு, பட் அப்புறம் தான் எனக்கு தெரிய வந்தது தட் லைக் a few years back is when I learned that டைரக்டர் மனசில் வச்சிருக்கிறத கொண்டு வரதே ஒரு பெரிய விஷயம். ஸோ ஐ ரியலி அண்டர்ஸ்டுட் வாட் பீப்புள் மென்ட் வென் தே செட் ஐ எம் அ டைரக்டர்ஸ் ஆக்டர். அப்போ தான் எனக்கு ஆக்சுவலி அது புரிய வந்தது. இட்ஸ் ஆக்சுவலி வெரி டஃப் திங், எஸ்பெஷலி இஃப் த டைரக்டர் இஸ் வெரி பர்டிகுலர் அபவுட். இல்லை சார், பர்டிகுலராக இருந்தாலும் கஷ்டம். தமிழ் மாதிரி நீங்கள் பண்ணுங்க நான் பார்க்குறேன்னு சொல்லும் போதும் கஷ்டம்தான். ஏன்னா பர்டிகுலராக இருக்கவங்களுக்கு அட்லீஸ்ட் நமக்கு தெரிஞ்சிடும், அவர் இப்படி தான் வேணும், அப்படி கழுத்தை இப்படி சைடில் வச்சுட்டு தான் இப்படி பார்க்கணுன்ற மாதிரி இருக்கும். இவங்ககிட்ட இப்போ இதுவும் குட்டு தான் அதுவும் குட்டு தான், பட் இது இன்னும் கொஞ்சம் டிஃபிகல்ட். என்னென்னா நம்ம இப்படி வச்சுட்டு இப்படி பார்த்தா ஒரு வேளை வேணான்னு சொல்லுவாங்களோ அப்படின்னு நமக்குள்ளே ஒரு 10 டவுட் வரும் அந்த டேக் போகிறதுக்கு முன்னாடி. அப்போ நம்ம அதை பண்ணால் தான் தெரியும். அதனால் ஒரு சில விஷயங்கள் ஒரு 4 டேக் 5 டேக் ஆகும், சில விஷயங்கள் ஒரே டேக்கில் ஓகே ஆகிடும். ஸோ ஐ திங்க் அப்படி தான் அது எவால்வ் ஆகும்னு நினைக்கிறேன். அதுவும் ஃபஸ்ட்டு டேவே வந்துடாது, அந்த ஒரு 2 நாள் ஆகும்னு நினைக்கிறேன். எனக்கெல்லாம் 2-3 நாள் ஆகும் அது அப்படியே வார்ம் அப் ஆகி போகிறதுக்கு. ஸோ உங்கள் அடுத்த படம் வந்து அந்தகாரம் பண்ண விக்னராஜனோட. ஆமாம், தட்ஸ் அ 3-hour film and I really like that film. ஓகே, ரொம்ப பிடிச்சி. பட் ஆஃப்கோர்ஸ் அது கொஞ்சம் ஒரு ஸ்லைட்லி டார்க்காக இருக்கும். டார்க் அண்ட் லைக் இட்ஸ் a good film, பட் நான் கமர்ஷியல் ஃபில்ம்னு சொல்ல மாட்டேன் அந்த மாதிரி. பட் இட்ஸ் வெரி குட் ஃபில்ம் அண்ட் வெரி டார்க். பட் see this is his second film. ஆமாம். ஸோ உங்கள் ரெஸ்யூமே பார்த்தா நிறைய வந்து ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைம் அந்த மாதிரி ரிலேட்டிவ்லி நியூ டைரக்டர்ஸ் இருக்காங்க. சார் அது இன்னொரு வாட்டி சொல்லுங்கள் சார், இன்னும் ஒரே வாட்டி சொல்லுங்கள் சார். அதை உங்கள் ரெஸ்யூமே பார்த்தா உங்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்ல. இல்லை, ஏன்னா நிறைய பேர் நடுவில் யாரோ சொன்னாங்க 2 படம் பண்ணாதான் இவர் வந்து கதை கேட்பாரு அப்படின்ட்டு. அப்படியா? ஆமாம். ஓ, தமிழ் 2 படம் பண்ணல, விக்னராஜன் சார் 2 படம் பண்ணல. ஸோ நான் அதை அந்த பாயிண்ட் இங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்க விரும்புகிறேன். வேணா இன்னொரு வாட்டி சொல்லிட்டேன். இல்லை, அதான் என்னென்னா அது வந்து அது எங்கேருந்து அவங்களுக்கு அப்படி ஒரு விஷயம் கிடச்சி அதை சொல்கிறாங்கன்னு தெரியல. இட்ஸ் லைக்
ஓ ஓகே இது எனக்கே நியூஸாக இருக்குன்ற மாதிரி தான் ஐ ஃபெல்ட். ரைட். பட் அதை பற்றிலாம் நான் வந்து இதில் அவங்க குவாலிட்டி என்ன, அவங்களுடைய கதை என்னன்றது தான். ரைட். ஸோ நான் என்ன கேட்க வந்தேன்னா, அது வந்து ஆப்வியஸ்லி நீங்கள் முன்னாடியே சொல்லிட்டீங்க. அவங்க சொல்கிற கன்விக்ஷன், அவங்க சொல்கிற விதம், உங்களுக்கு அந்த கேரக்டர் பிடிச்சிருக்கு அண்ட் ஆல் தட் இஸ் தேர். பட் இது வந்து ஆப்வியஸ்லி வந்து பிகாஸ் யூஆர் யங்கர் ஜென்ரேஷன் ஹீரோ, உங்களுக்கு நிறைய யங்கர் டைரக்டர்ஸ் வருவாங்க. பட் த சப்போசிட் சீனியர் டைரக்டர்ஸ் ஆர் த எஸ்டாப்ளிஷ்ட் டைரக்டர்ஸ் ஐதர் நீங்கள் தேடி போகிறது இல்லையா, இல்லை அவங்க வரது இல்லையா? பிகாஸ் ஒரு பெரிய லைக் established directorனா we haven't seen you in one of those films yet. ஓகே. இல்லை இப்போ நம்ம சசி சார் கூட பண்ணியிருக்கேன். ஆமா, இப்போ ரொமான்டிக் ஃபிலிம் 100 கோடி வானவில். ஆமாம், அது வந்து இட்ஸ் yet to come out. ஆமா. ஸோ அகெயின் சசி சார் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ்ட் சீனியர் டைரக்டர். ஐ திங்க் வரல அப்படின்னா இந்த கேள்விக்கு எனக்குமே பதில் தெரியல சார். ஐ திங்க் இது அவங்களுடைய ஸ்கிரிப்டுக்கு நான் ஆப்டாக ஒரு வேளை அவங்க ஃபீல் பண்ணலையா, இல்லை அவங்க வந்து யோசிக்கிறது வந்து லைக் ரொம்ப பெருசாக இருக்கா, இல்லை அது என்னன்றது எனக்கு தெரியல. ஓகே ஓகே. ஸோ அகெயின் ஐ ஹேவ் திஸ் லாஸ்ட் கொஸ்டின் வந்து ஒரு அட்வைஸ் ஃப்ரம் அன் அச்சீவர்னு நான் என் மனசுக்குள்ளேயே போட்ட ஒரு கொஸ்டின். ஆஸ் somebody who's come this far, ஒரு ட்ரீமோட ஆரம்பிச்சிங்க, இது இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க. இதே மாதிரி ட்ரீம் இன்றைக்கி இருக்கிற ஆக்டர்ஸ், ஆக்டிங் பண்ண விரும்புகிறவங்க, நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? சார் எவ்வளோ பெரிய விஷயத்தை அசால்ட்டாக கேட்டீங்க. சார் யூனிவர்ஸ் ஃபால்ஸ் இன் லவ் வித் ஸ்டபர்ன் ஹார்ட்னு சொல்லுவாங்களே சார். ஆக்சுவலாக ஸ்டபர்ன் ஹார்ட்டோட ஜென்வன் ஹார்ட் தான் சார் கரெக்டு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் ஸ்டபர்ன் ஹார்ட் விச் இஸ் ஜென்வின். ஸோ அவ்வளோதான் சார். அவ்வளோதான் சார். ஜென்யூனாக நம்ம ஆசைப்படணும். ஆமாம், அதெல்லாம் அவ்வளோ ஈஸியா சார்? இது ஈஸி கிடையாது சார். இல்லை, அந்த ஃபிலாசபி சொல்கிறேன். இல்லை சார், அது அட்வைஸ்லாம் இல்லை சார். அது இட்ஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட் தட் எனக்குள்ளே நான் அதை சொல்லிப்பேன் எப்போவுமே. ஸோ அதுதான் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்காக நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணணும், டயத்துக்கு வரணும், பங்க்சுவலாக இருக்கணும், சாப்பிடணும், கரெக்டாக ஜிம்முக்கு போகணும், இதெல்லாம் பண்ணி தான் சார் ஆகணும். இதெல்லாம் வந்து எப்படின்னா, நீங்கள் 10th பாஸ் ஆகணுன்னா எல்லா சப்ஜெக்ட்லேயும் பாஸ் ஆனால் தான் நீங்கள் 10th பாஸ்ன்ற மாதிரி அது பேஷன்ஸ் இருக்கணும். பட் ஸ்டபர்ன் ஹார்ட்டை தாண்டி ஸ்டபர்ன் ஹார்ட் விச் இஸ் ஜென்வின்னு நான் சொல்லுவேன். ஸோ அதுதான். ஸோ எனிவே ஆல் தி பெஸ்ட் ஃபார் லவ்வர் வந்து அகைன் நான் சொல்கிறேன். ரொம்ப நல்ல படம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ. Hola! Your dream vacation to Hong Kong starts from rupees 74,999 only with GT Holidays, South India's #1 travel brand.